இது ஜாலிலோ ஜிம்கானா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இது ஜாலிலோ ஜிம்கானா சீசன் 2. சரி, இன்றைய நிகழ்ச்சியில 2 இன்ஸ்பிரேஷனலான பர்சனாலிட்டிஸ் வந்திருக்காங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசம் ஸ்டார் ஷங்கரா மற்றும் மாலினி. ஷங்கரா, மாலினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. First time together On screen? Yes. ஆமா ஆக்சுவலி அபி, congratulations 50-50 வின் பண்ணதுல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப கடுமையான ஒரு போட்டி. Right. டிராமால வேலை செய்வோம், ஷோஸ்ல வேலை செய்வோம். ஆனா இந்த மாதிரி ஒரு ஷோ இட் allowed us the time to like எல்லாமே like ஒர்க் தள்ளி வச்சுட்டு உட்காந்து நம்ம கேட்ச் அப் பண்றதுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு தருணமா இருந்துச்சு. So game தவிர்த்து it was a good catch up session with good friends. That's the nice part of the show. Yeah. As a competitor. வருவீங்கன்னு தெரியும். இல்ல, ஒரு போட்டி பரிசு அப்படின்னு வந்தாலே நமக்குள்ள வந்து ஒரு போட்டி தன்மை இருக்கும். அண்ட் அது எப்படி நீங்க ஹார்ன் பண்ணி கிராஃப்ட் பண்ணீங்க? பர்சனலா நான் ஒரு competitive person தான். I'm very competitive. ஆனா எனக்கு என்னன்னா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கணும். To be humble in victory and gracious in defeat. So எனக்கு எல்லார்ட்டையும் அது கிடையாது. எல்லார்கிட்டயும் அது கிடையாது. So அதுதான் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா லைக் நான் சொன்ன மாதிரி இது தாண்டி நம்ம எல்லாரும் கொலீக்ஸ். அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா மைண்ட்ல இருந்திருக்கும்னு நினைச்சேன். பட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் சம்டைம்ஸ் வாஸ் லேக்கிங். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சரி, அவங்களுக்கு ஒரு பேரு வேணும். அதுக்கு தான் இந்த வேலை எடுத்திருக்காங்க. சோ மாலினி, நீங்க சொல்லுங்க, ஏன் இந்த போட்டியில நீங்க பங்கெடுக்கல? நான் ஏன் பங்கெடுக்கலன்னா, இந்த மாதிரி ரொம்ப காம்படிட்டிவா சில பேர்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் இதுல ஒரு ரவுண்ட் கூட நான் சர்வைவ் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி நினைச்சேன், சில எல்லாருக்கும் வந்து சார் வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுத்தாங்களா, நீங்க வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ஒரு ஸ்கிரிப்டடான நான் யோசிச்சேன் ஆக்சுவலி. இல்ல, உண்மையில சொல்ல போனா இல்ல. கஷ்டமான பாயிண்ட் எதுனா அந்த voting இருக்குல்ல, அந்த எலிமினேஷன் எபிசோட்ஸ் போக போக இட் ரியலி காட் வெரி டிஃபிகல்ட். ஒருத்தரை எலிமினேட் பண்றது at the end of the day friends, colleagues and everything. But sometimes அதுல கூட it's not about the weakest link, it's about the strongest one. It's about the strongest one. So நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க வந்து the strongest link எடுத்து தான் ஆவணும் வெளிய. So it's உங்க strategy என்ன, உங்க நீங்க எப்படி இந்த கேமை விளையாட போறீங்க. So அதெல்லாம் பொறுத்து இருக்கு. But yeah, I think it got really tough when you had to vote someone. So yeah, you see strategy, அதுதான் keyword. அதெல்லாம் அதுக்கு தனி மைண்ட் வேணும். சரி, மல்டி டேலண்டட். நான் சொன்ன மாதிரி அறிவிப்பாளர், நடிகை, அறிவிப்பு செய்யும்போது கூட பல ஜான்ரஸ். சரி, உங்களோட ஜேர்னி சொல்லுங்க. நான் வந்து நடிக்கணும்னு தான் ஆரம்பிச்சேன். நான் ஹோஸ்டிங்லாம் பண்ணுவேன்னு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை at the time. And also என் அக்காவோட ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி எல்லாம் பார்த்துட்டு நான் நினைச்சேன் ஹோஸ்டிங் வந்து அந்த பக்கமே நான் போக மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வாய்ப்புகள், சரி நம்ம வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருந்து ட்ரை பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு மெதுவா உயர்ந்தது தான் என்னோட தன்னம்பிக்கை. சரி, நீங்களே உதயா பத்தி சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்க வந்து அவார்ட் வினிங் அறிவிப்பாளர், நடிகை. ஸோ நீங்க ஹோஸ்டிங்க்கு வரும்போது ஃபர்ஸ்ட் காமெண்ட் உதயா சிஸ்டர், அதுக்கப்புறம் தான் மாலினின்னு அப்படின்னு வரும். இந்த கம்பேரிசன் வந்து நீங்க எப்படி டீல் பண்ணீங்க? ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நான் நடிக்கும் போது என்னோட சுத்தி இருக்கிற கொலீக்ஸே வந்து கேட்பாங்க, எப்படி மேனேஜ் பண்றீங்க. பட் எனக்கு வந்து எங்க வீட்டுல வந்து அந்த ஒரு கம்பேரிசன் நடந்தது கிடையாது. பட் அது வந்து ஐ ஜஸ்ட் பிரஷ் இட் ஆஃப். எனக்கு ஒரு பெருமை தான். என் அக்கா வந்து எனக்கு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்றாங்க. அது இப்படி ஒரு உயர்ந்த பெஞ்ச் மார்க் செட் பண்றதுனால ஐ ஹவ் டு ஒர்க் that much hard to meet it, and when I meet it I will receive the recognition அப்படின்னு நான் என்கிட்ட சொல்லிப்பேன். சரி, இப்போ நீங்க ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வரீங்க, இல்லாட்டி நடிச்சு முடிச்சிட்டீங்க, எந்த ரோலுக்கு உங்களுக்கு வந்து பெரிய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? பெரிய அளவுல எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்து கலப காதலால. ஸோ அவங்க அப்படி சொல்லும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எங்க வீட்டுல வந்து என் அப்பாவுக்கு வந்து உடன்பாடு கிடையாது நம்ம மீடியால இருக்கிறது. ஸோ என் அக்காவை வந்து நான் அந்த பொசிஷன்ல வச்சு பார்ப்பேன். ஸோ அது கொடுக்குற காம்ப்ளிமெண்ட் வந்து என்னோட பெற்றோர் எனக்கு கொடுக்குற காம்ப்ளிமெண்ட் மாதிரி இருக்கும். யா, ஸோ இட்ஸ் வெரி சென்டிமெண்டல். அப்பா அம்மா சொல்லியிருந்தீங்க. ஸோ ஈடுபாடு இல்லைன்னா இது நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். என் அப்பாவுக்கு வந்து நானும் என் அக்காவும் மீடியால இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. பட் சமீப காலத்துல ஏதோ கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு. ஆனா இன்னும் முழு மனதோட நம்ம செய்யறோம், இதெல்லாம் பண்றோம்னு ஏத்துக்கல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட என் அப்பா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, என் பொண்ணு வந்து அக்கௌண்டன்ட்
அப்படின்னு. ஸோ ஐ ஹேட் டு டெல் ஹிம் இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா நான் இதை 100% செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் செய்கிறத தான் நீங்கள் சொல்லணும். தென் நான் அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் ஒரு லெக்சர் கொடுத்தேன் அவருக்கு. ஒரு பிரேக் டவுன். ஸோ ஐ ஃபார்சிங் ஹிம் டு அக்செப்ட் இட். ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போவோம். நான் மாலினியை மீட் பண்ணும்போது மாலினிக்கு 19 வயசு, செந்தோசால நான் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ மாலினிகிட்ட வந்து அஃப்கோர்ஸ் நம்ம வந்து மாலினியை பார்த்துட்டோன்னே ஏய் உதயா சிஸ்டர் ரைட் அப்படின்னு அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமா எஸ் அப்படி அந்த ஸ்மைலி ஃபேஸோட. அப்போ நான் மீட் பண்ண மாலினி வந்து அக்கௌண்டன்ட், ஃபைனான்ஸ்ல இருந்தாங்க. ஸோ நான் கேட்ட கேள்வி, அம்மாடி நீ எப்படா நடிக்க ஆரம்பிக்க போற, நீ ஹோஸ்டிங்? ஓ நோ ஜர்னி, ஐ அம் நாட் கோயிங் டு டு தட், ஐ அம் வெரி ஹாப்பி வே ஐ அம், ஐ லவ் பீயிங் இன் தி கார்ப்பரேட் வேர்ல்ட்னு சொன்ன புள்ள இப்ப இங்க வந்து you have done multiple roles. Well done. ரொம்ப நன்றி. Worked really hard to get here, but I'll continue to do so. So அதே ஸ்பேஸ்ல தான் நீங்க இருக்கீங்க அபி. அதாவது நீங்க வந்து வசனம் ஸ்தால ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நடிப்புக்கு வந்து தியேட்டர்ஸ் ஆரம்பிச்சு லெக்சர் பண்ண ஆரம்பிச்சீங்க, ரைட்? ஸோ உங்க ஜேர்னியை பத்தி சொல்லுங்க. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், நான் ஆரம்பிச்சதே தியேட்டர்ல தான், மேடை நாடகத்துல தான். ஒரு நடிகரா வரணும்னு தான் என்னோட ஆசை. ஸோ வசனம் தான் தற்செயலா நடந்த ஒரு விஷயம். பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், பாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட பெரியம்மா என்னை புஷ் பண்ணி போய் ஆடிஷன் பண்ணுன்னு சொன்னதுக்காகத்தான் நான் உண்மையிலே வசனம் சாக்க போனேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். ஸோ போய் ஒரு 3வது எபிசோட் 4வது எபிசோட், ஐயோ இவ்வளவு விஷயம் நடக்குதா அப்படின்னு, இவ்வளோ விஷயம் நடக்குதா. நிறைய பேர் வருவாங்க, இன்னும் டெல் யூ லைக் இன்னும் நல்லா செய்றீங்க அபி, இன்னும் உங்களுக்காகத்தான் நான் பார்க்குறேன் எவ்ரி திங். ஸோ எனக்குள்ளாரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துச்சு, லைக் ஓகே எனக்காக பார்க்குறாங்க, அந்த ஒரு விஷயத்துக்காவது நம்ம இன்னும் நல்லா செய்யணும். அதுலேருந்து தான் ஐ காட் சீரியஸ் இன் எவ்ரி திங் அண்ட் வசனம் ஸ்டார் ஜெயிச்சேன். அண்ட் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி அபவுட் இட். அது உண்மையில ஒரு குட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் சொல்லணும். பல பரிமாணங்களை நீங்க கான்கர் பண்ணிருக்கீங்க, ரைட்டா? சோ அத வந்து நீங்க இம்பார்ட் பண்றீங்க. சோ அது ஒன் சைடு. உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குன்னா அது எந்த வகையில யூனிக்? நான் உங்களை வசனம் ஸ்தால அபி சங்கரா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் அந்த பையன் டிஃப்ரெண்டா இருக்காரு பாக்குறதுக்கு, ரைட்டா? டிஃப்ரெண்டா இருக்காரு பிகாஸ் ஹி டிஃப்ரெண்டா இருக்கும் போதே நம்ம ஸ்டாண்ட் அவுட் பண்ணுவோம் நேச்சுரலா, ரைட்டா? நான் வந்து தீபாவளி சாங் பார்க்கும்போது மாலினி நின்னாங்க நடுவுல. I couldn't take my eyes off you. I was like, ஐயோ இப்படி என்ன இவ்வளவு அழகா இருக்கு. She was standing there and looking so beautiful. So அழகுங்கிறது நடிகை, ஹோஸ்ட் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம். பட் ஒருத்தவங்களுக்கு ஐடென்டிட்டின்னு இருக்கும்போது திறமைங்கிறது இருக்கும், ஆனா வந்து தனிப்பட்ட வகையில ஒரு டிஃபரன்சியேஷன் ஃபேக்டர் இருக்கும். அது உங்ககிட்ட என்ன இருக்கு? என்னை பார்க்குறப்பவே நிறைய பேர் இந்த பையன் பார்க்கறதுக்கு தமிழ் பையன் மாதிரி இல்லை. என்னோட யூனிக்னஸ் கண்டிப்பா என்னோட மிக்ஸ் பேரண்டேஜ். அதுதான், என்னோட அம்மா தமிழவங்க, என்னோட அப்பா இஸ் ஆஃப்ரிக்கன் நைஜீரியன். அதுலேயே ஒரு யூனிக்னஸ் இருந்துச்சு. ஸோ இந்த பையன் யாரு, எப்படி தமிழ்ல பேசுறாரு, தமிழ்ல பாடுறாரு. ஸோ அதுலேயே I scored points, I guess. So அந்த ஒரு விஷயத்தை நான் வச்சு ஒரு மையமா வச்சு I built my career around it. Like இவர யூனிக்கா இருக்காரு. So அபி, நீங்க வந்து உங்களோட ஐடென்டிட்டி வந்து டிஃப்ரெண்ட், யூனிக் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா. ஆனா அதே உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாவோ சேலஞ்சாவோ இருந்திருக்கா? கண்டிப்பா. சின்ன வயசுல எனக்கு என்னோட மிக்ஸ் ஐடென்டிட்டி கொஞ்சம் பிரச்சனையா தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இப்போ கூட எனக்கு கல்யாணத்துக்கெல்லாம் போகிறதுக்கு எனக்கு அவ்வளவா பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் கோயிங் டு வெட்டிங்ஸ். எதனால? நான் வெட்டிங்ஸ்க்கு போகும்போது I was always the odd one out. இந்த ஆப்பிரிக்கன் பையன் யாரு, இல்லாண்டி நான் ஆப்பிரிக்கன், இல்லாண்டி நான் தமிழ் பையன் தான். சோ உங்களுக்கு பாஷை தெரியாதுங்கிறதுக்காக அது சொல்லி இந்த பையனுக்கு புரிய போறது இல்ல அப்படின்னு சில கமெண்ட்ஸ் மேக் பண்றது. பஸ் எடுக்கிறப்ப people have said யார் இந்த கருப்பன், இந்த மாதிரி people have said this kind of thing. And the sad thing is it comes from நம்மளோட சமுதாயத்துல இருந்து வரவங்க தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் மேக் பண்ணுவாங்க. So it sometimes is hurting. So after a while I try to see the lighter side of it. So நான் என்ன செய்வேன்னா, சரி அவங்களுக்கு தெரியாது நான் தமிழ் பேசுவேன்னு, ஸோ அவங்க பேசிட்டு போட்டோம். ஸோ பேசுறப்ப நான் என்ன என் ஃபோனை எடுத்து, அத்தா நான் இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன் அத்தா, நான் வெளில சாப்பிட்டுட்டு நான் ஸ்கூல் முடிச்சுட்டு நான் வரேன். தென் அவங்களோட மூஞ்ச பார்க்கணும், they will be like அப்படி மாறிடும். So for a while I enjoyed it. வசனத்தை ஆரம்பிக்கிறது வரைக்கும் I enjoyed it. அதுக்கப்புறம் முடியாது. ஆமா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆபிக்கு தமிழ் நல்லா தெரியும். நம்ம எந்த கமெண்ட்ஸும் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. இந்த சூழ்நிலை உங்க மகனுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? என் மகனுக்கு வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப
நிறைய பேருக்கு தெரியும் எபி சங்கரானா யாருன்னு. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் எபி சங்கரோட மகன். ஸோ அவருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பா நடக்காது. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பிகாஸ் என்னோட மனைவி நித்யா இஸ் ஆல்சோ நோன் பர்சன் எவ்ரிதிங். ஆக்சுவலி நான் வந்து சுஷாந்த் வந்து சோஷியல் மீடியாவில், அதாவது நித்யா ராவ் பேஜஸ்ல ஃபாலோ பண்ணுவேன். ஐ திங்க் அவர் வந்து ரொம்ப க்யூட்டா பல விஷயங்கள் நடக்கும். ஸோ ஐ மீன் எனக்கு வந்து அந்த ரிசம்பிளன்ஸ் நிறையவே தெரியுது. பை த சேம் டைம் வந்து உங்ககிட்ட பேசும்போது ஒரு ப்ரொடெக்டிவான ஃபாதரா நீங்க வந்து பொசிஷன் பண்றீங்க உங்களை. ரைட்டா? சரியா? சுஷாந்தும் சரி, நீங்களும் சரி, நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம் தான். ஸோ வில் பி தேர் டு ப்ரொடெக்ட் ஹோல். ப்ளீஸ் டூ. நம்ம எப்போதுமே இங்க இருப்போம். சரி மாலினி, நீங்க சொல்லுங்க. உதயா உங்க சிஸ்டரா இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் நீங்க நினைக்கிறீங்களா? அதனாலதான் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அக்கானால எனக்கு வாய்ப்பு கிடைச்சதா ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலி ஒவ்வொரு காஸ்டிங் கால், ஒவ்வொரு ஆடிஷன் தனியா போய் முழிச்சு அதை ஓவர் கம் பண்ணி நானா பெற்றது தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அப்ப நீங்க நடிச்ச முதல் டிராமாலே நீங்க லீட் ரோல், அது எப்படி கிடைச்சது? நஃபிசா அக்கா வந்து ஒரு காஸ்டிங் கால் ஆடிஷனுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. ஒரு போட்டோ பார்த்துட்டு அப்புறம் லீட் ரோல். ஆடிஷன் பட் அது ஏன் அவங்க அப்படி கொடுத்தாங்க தெரியல. வினு எல்லாம் சும்மா எல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. சரி, இப்ப முதல் டிராமா பண்ண கையோட அக்கா நிச்சயமா பாத்திருப்பாங்க. பார்த்து என்ன சொன்னாங்க? I don't know. I think அதுக்கு ஒரே கேள்விகள் இருந்துச்சா என்னன்னு தெரியல. லைக் என்னால வந்து இந்த ப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு அதுக்கு ஒரு சந்தேகம், ஒரு கவலை, ஒரு worry இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் என் அக்காவோட பர்சனாலிட்டி என்னோட பர்சனாலிட்டி ரொம்ப வித்தியாசமானது. ஸோ அவங்களுக்கு அந்த வருத்தம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு அக்காவா இருக்கும் போதே ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்டிவ் வந்துடும். பாதுகாக்கணும், எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு தெரியும், ஏன் இவங்க வரனால இவளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங்ஸ் அவங்க ஓப்பனாவும் என்கிட்ட சொல்லல, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீ தாண்டி வரணும். அப்படியும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கல. ஸோ ஷி வாஸ் ஜஸ்ட் பீங் ப்ரொடெக்டிவ். எனக்கு அது புரியல, ஏன் வந்து அவங்க என் கூட பேச மாட்டேங்கிறாங்க இந்த விஷயங்களை பத்தி அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். பட் இட் வாஸ் ஃப்ரம் a good place. வெல் டன் மாலினி. சரி, நிறைய பேசணும், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னும் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஒரு சிறு இடைவேளை. சரி, ஜாலிலோ ஜிம்கானா நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறோம். சரி, அடுத்து வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு செக்மெண்ட். எப்படின்னா சோஷியல் மீடியா. மாலினி, உங்க சோஷியல் மீடியா பேஜஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை ஐயோ, நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு யோசிக்கிறேன். என்னெல்லாம் போட்டிருக்கீங்க சொல்லுங்க. தெரியல, எல்லாமே அங்கதானே இருக்கு. நீங்க உங்க சோஷியல் மீடியா எப்படி ட்ரீட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. சாதாரணமானவங்க வந்து அவங்க வேலைகளை பத்தி சோஷியல் மீடியால பேச மாட்டாங்க. ஆனா நம்மளோட சிச்சுவேஷன் எப்படின்னா, நம்மளோட வேலையை பத்தியும் பேசணும், நம்ம பர்சனல் லைஃப் பத்தியும் நம்ம விருப்பமான அளவுக்கு பேசலாம். சோ எனக்கு வந்து அது ஒரு லைஃப் பிளாக் மாதிரி தான். cuz I used to blog. சரி, அப்ப உங்க ஃபேன்ஸ் உங்களை பத்தி என்ன போட்டிருக்காங்கன்னு பாப்போமா? ஓ ஓகே, என்ன போட்டிருக்காங்க? Usually my fans are all very kind and nice. அப்படியா? ஐயோ, அப்படிதான் நம்பிக்கையா இருக்கேன். நாமளும் அதான் நம்பணும். மாலினி, நீங்க படிங்க ப்ளீஸ். மேல நானே படிக்கணும். படிங்க. இது என்ன கொடுமையா இருக்கு. ஓகே, மாலினி வாட்டர்ஸ். சிலை கண்டு விழிகின்று இமை மூட தெரியாமல். கவிதா ரோமியோ உயிருடன் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் உங்களுக்காக மீண்டும் இறந்து விடுவார். தெரிஞ்சோ தெரியாமலோ. மாலினி என்ன அழகு, செத்து போயிடலாம். இதெல்லாம் படிச்ச ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் லவ் லெட்டரா வந்து எவ்வளவு நல்லா இருந்திருக்காங்க. அப்படி சோஷியல் மீடியால அப்படியே உன்னோட பத்தா அப்படியே மறைஞ்சிருக்கு. சரி, நீங்க இதெல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த அட்டென்ஷன் வந்து நல்லதா கெட்டதா, எல்லாரும் வர்ணிக்கிறாங்களே, இது நல்லதா கெட்டதா அப்படின்லாம் எண்ணங்கள் வந்திருக்கு. பட் இப்ப வந்து ஓகே, இது ஒரு நன்றி, ஒரு தேங்க்யூவோட இதை என்னால காம்ப்ளிமெண்டா எடுத்துக்க முடியுது. அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு. சரி, யாராவது தப்பா எழுதியிருக்காங்களா உங்க சோஷியல் மீடியால? கண்டிப்பா மெசேஜஸ் அனுப்பியிருக்காங்க. படங்கள் தவறா பேசி படங்கள் லைக் அனுப்புவாங்க. ஆபாசமான விஷயங்கள் இதெல்லாம் வந்திருக்கு. நான் எப்போதுமே ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு இந்த வயசுனால ஓகே, என்னை விட ஒரு சின்ன நடிகையா இருந்தா, ஒரு 16-18 வயசு நடிகையா இருந்தா எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஆக்சுவலி அதை வந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். எது சரி, எது தப்பு, எதை என்னால ஏத்துக்க முடியும், எதை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு. சரி அபி, கமிங் டு யூ. உங்க சோஷியல் மீடியா பேஜஸ் நாங்க வலை போட்டு தேடணும். ஐயோ, உங்க லாஸ்ட் ட்வீட்
2020 ஆமா உங்க லாஸ்ட் இன்ஸ்டாகிராம் அப்டேட் 2022 ஆமாவா ஏன் காண போயிட்டீங்க? என்ன காரணம்? உண்மையிலே சொல்ல போனா சோஷியல் மீடியாவில் எனக்கு அவ்வளோவா ஈடுபாடு இல்லை. எனக்கு அவ்வளோவா ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல தான் நான் குறியா இருப்பேன். அதை போஸ்ட் பண்ணி ஓகே இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ எனக்கு அவ்வளோவா எனக்கு அந்த மாதிரி ஈடுபாடு இல்லை. ஸோ ஐ ஆல்வேஸ் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் அது ஒரு போட்டோ ஃபோட்டோ எடுத்துருக்கலாமே, இன்ஸ்டாகிராமில் போட்டோ எடுக்கலாமே அப்படின்னு கண்டிப்பாக தோணி இருக்கும். பட் இன்ஸ்டாகிராமுக்கு நம்ம செய்யணும்னு நான் நினைச்சு எதையோ சரி, இது திருமணத்துக்கு பிறகு உங்க குழந்தை பிறந்த பிறகு அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்பேஸ நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்குவோம் அந்த காரணத்தாலயா, இல்லாட்டி நீங்க நினைக்கிறீங்க இல்ல ஐம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஈவன் பிஃபோர் திருமணத்துக்கு முன்னாடியே நான் இப்படி தான், நான் அவ்வளோவா போஸ்ட் பண்ண மாட்டேன். சம் பீப்புள் என்னோட ஏஜென்சிலாம் சொல்லுவாங்க, என் நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்க ஏன் போஸ்ட் பண்ண மாட்டேங்கிற, like people want to know about you, நீங்க என்ன செய்றீங்க, interesting facts about you. அப்போதான் உங்களோட சோஷியல் மீடியா ஒரு அந்த ஸ்டேட்டஸ் ஏறிட்டே போவோம், எவ்ரிதிங் ஃபாலோவர்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் இட் ஜெனரேட்ஸ் ஜாப்ஸ். அந்த லாகரிதம்ஸ் ஆமா மக்கற அந்த லாகரிதம்ஸ் இந்த லைஃபை வச்சுக்கணும் நம்ம வந்து ஒரு ஆனா எனக்கு அதெல்லாம் அவ்வளோ உண்மையில சொல்ல போனா எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லை. அண்ட் ஆல்சோ தென் பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் ஐ பிகேம் மோர் காஷியஸ். நீங்க கான்டென்ட் போஸ்ட் பண்ணீங்கன்னா யார் யாரு பாக்குறாங்கன்னு தெரியாது, எந்த கண்ணோட்டத்துல பாக்குறாங்கன்னு தெரியாது, எவ்ரிதிங். ஸோ இதெல்லாம் மைண்ட்ல ஓடும். உங்கள்கிட்ட பேசும்போதே வந்து இந்த சுஷாந்த் அப்படின்னு உங்க வாழ்க்கையில உங்க பையன் இருக்கும்போது அந்த ப்ரொடெக்டிவ் அப்படிப்பட்ட தந்தை தான் நீங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில யாராவது இருக்காங்களா? நான் ஏன் இந்த மாதிரி ஒரு தந்தையா இருக்கேன்னு நிறைய தடவை நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு மேபி தெரியாத ஒரு விஷயம், என் அம்மா சிங்கிள் பேரண்ட். ஸோ மை பேரண்ட்ஸ் மேரிட். வசனம் முடிஞ்ச கையோட நிறைய பேர் சொன்னாங்க, ஓ அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணல, ஹி வாஸ் born out of wedlock, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய இன்சென்சிட்டிவான விஷயங்கள் நிறைய பேர் சொன்னாங்க. பட் to clear since I'm in this stage now, please இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து நான் கிளியர் பண்றேன். இல்லை, my parents were married and everything. அவங்களுக்கு உண்டான அவங்களோட பிரச்சனைகள்ல they wanted to take a step back and separate and everything and whatever not. So எங்க அம்மா என் பையன் சிங்கப்பூர்ல பிறக்கணும்னு சொல்லிட்டு, அவங்க ஆக்சுவலி இட்டலியில இருந்தாங்க. my father is in Italy. இன்னைக்கு வரைக்கும் அவர் இட்டலியில தான் இருக்காரு. ஸோ she wanted me to be Singaporean. ஸோ அவங்க திரும்ப வந்தாங்க, இவர் சிங்கப்பூரியனா இருக்கணும்னு. ஸோ நான் அப்பாவை முறையா பார்த்ததே 10 வயசுல தான், இட்டலிக்கு போய் பார்த்தது. அதுக்கப்புறம் 18 வயசுல அவர் சிங்கப்பூருக்கு வந்தாரு. his first time. என் கல்யாணம் முடிஞ்ச கையோட ஐ வென்ட் டு ஃப்ரான்ஸ் டு ஒர்க். ஒரு தியேட்டர் பிளே செய்ய போனேன். அங்கே போனப்ப இட்டலியிலேருந்து அவர் வந்தார். நான் நடிக்கிறத பார்த்தது முத ஃப்ரான்ஸில் தான், முத தடவை ஃப்ரான்ஸில் தான் பார்த்து அழுதுட்டாரு. He cried after seeing me and everything and whatever not. But the thing is, எனக்கு ஸோ அதுதான் எனக்கு அந்த இன்ட்ராக்ஷன் இல்லை. ஸோ மேபி அதனால தான் எனக்கு சுஷான் கூட எனக்கு மேபி அப்பா இல்லாமல் போயிருக்கலாம். when I was growing up. ஆனால் சுஷானுக்கு அப்பா இருக்கு. ஸோ அந்த ஒரு பட் அதே சமயத்தில் I didn't not grow up with a father figure. I had a father figure. My mom's partner, Mr. Murthy. எனக்கு எப்பவுமே எனக்கு அப்பா இல்லாத ஒரு குறை எனக்கு இருந்ததில்லை சின்ன வயசுலேருந்தே. விளையாட்டு ஜாமான் இருக்கட்டும், எங்கேயாச்சும் வெளியே போய் சாப்பிட்றதா இருக்கட்டும், 2 விளையாட்டு ஜாமான் வாங்குவார். ஸோ ஒன்று எக்ஸ்பென்சிவ், இன்னொன்று சீப். ஸோ அவர் என்ன செய்வாருன்னா, அந்த ப்ரைஸ் டேக்கை வெளியே எடுத்து, சீப்பர் டாயோட ப்ரைஸ் டேக் எடுத்து அந்த எக்ஸ்பென்சிவ் டாயில் போட்டு, அந்த எக்ஸ்பென்சிவான ப்ரைஸ் டேக்கை சீப்பர் டாயில் போட்டு அதை வீட்டுக்கு கொண்டு போகிறாரு. ஹில் கிவ் மீ த எக்ஸ்பென்சிவ் ஒன் டு பிரிங் பேக் ஹோம். எனக்கு விருப்பப்பட்ட அந்த டாயை நான் வீட்டுக்கு கொண்டு போவேன். ஏன்னா ஆத்தா பார்ப்பாங்க, ஓ ஓகே சீப்பாக தான் இருக்குது, பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவர் நிறையா செஞ்சுருக்காரு. என் வாழ்க்கையில் நான் ஒரு தடவை தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் ஒரு மேடை நாடகம் செய்யும்போது ஏட்ரன் பாங் அவரோட மகன் கூட அந்த மேடை நாடகத்தில் நடிப்பார். ஸோ நான் அந்த சைட்ஸ் வெயிட் பண்ணுறேன் டு கம் ஆன் ஸ்டேஜ். மகன் கிட்ட அவர் பாடுறாரு ஒரு பாட்டு. அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு, லைக் ஓ இப்படி தான் இருந்திருக்கோமோ. if I had a father, if சின்ன வயசுலேருந்து if I had my dad with me. என் பயாலஜிக்கல் அப்பா இல்லை, ஆனால் God gave me something else that was for me better. சரி, திரு மூர்த்திக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த நிகழ்ச்சியில? ப்ளீஸ் சொல்லுங்க. தேங்க்யூ. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இங்கே எனக்கு இந்த குறை இல்லாத, அப்பா இல்லாத குறையை தீர்த்து வச்சதுக்கு தேங்க்யூ.
ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கும் போதே அந்த பயம் இல்லாத அந்த குறைய தீர்த்து வச்சதும் அவரு தான். லைக் எது வேணாலும் பரவாயில்ல போய் செய், டோன்ட் பி அஃப்ரேட். அந்த ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தது ஆல்சோ அவரு தான். தேங்க்யூ வெரி மச். அவருக்கு நான் தேங்க்யூ சொன்னதில்லை. ஐ திங்க் தேங்க்யூ வெரி மச் புத்தி மாமா. தேங்க்யூ. எனக்கு புரியுது எவ்வளவு ஒரு அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும். மை காட் we are both sitting and crying. ரெண்டு பேரும் உட்கார்ந்து கடவுளே. நான் எதிர்பார்க்கல. சரி ஓகே we good. இந்த இமோஷனல் மொமெண்ட்டை வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஒரு சின்ன விளையாட்டு. சரி. ரெடியா? ஓகே. ஜாலிலோ ஜிம்கானால அடுத்து ஒரு ஜாலியான ஒரு டாஸ்க் செய்ய போறோம். என்னன்னா இந்த டவர்ஸ் ஒரு சின்ன ட்வின் டவர்ஸ் கட்ட போறோம் குறுகிய நேரத்துல. டவர் கட்டுறது ஈஸி தான், ஆனா முன்னுக்கு 2 பந்து இருக்குல்ல, அது 2 பந்தையும் உங்க எல்போஸ்ல பிடிச்சுக்கிட்டு தான் நீங்க கட்ட போறீங்க. சரியா? யாரு வெற்றியாளர்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ரெடியா? எவ்ரிதான் ரெடியா Come on, let's do this. அப்ப டவர்ஸ் கட்ட ஆரம்பிக்கும். சரி. 5 4 3 2 1 go. என்ன நடந்தாலும் ட்வின் டவர்ஸ் கட்டும்போது உங்க பேஸ மறந்துடாதீங்க. ஜுஜுபி அப்படின்றாரு. ரைட் அபி? என்னது சைடுல இப்படிலாம் சேலஞ்ச்லாம் வருது? கமான் அபி, சீக்கிரம். ஏனோ 15 செகண்ட்ஸ் தான் இருக்கு. Guys, 5 4 3 2 1 heads up. என்ன பாச்சு டவருக்கு? சீசன் 2 மாலினி தான் ஜெயிக்கிறாங்க 50-50. ஹைட் இருந்துச்சு, பேஸ் தான் கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு. அம்மாடி. ஓ சாரி. அவங்க கேம் மோட்ல இருக்காங்க. சரி, வெற்றியாளர் மாலினி. தோத்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே நம்ம. என்னதான் நடக்கட்டுமே. நடக்கட்டுமே. சரி, நாங்க வந்து என்ன செஞ்சோம், தோத்துட்டீங்க, நிலவேம்பு கசாயம் அப்படின்னு ஒரு விஷயத்தை என் கையில கொடுத்துட்டு, அது ஒரு அழகான கிளாஸ்ல கொடுத்துட்டு உங்கள்கிட்ட கொடுத்து பிரசன்ட் பண்ண சொன்னாங்க. கிளாஸ் அழகா இருக்கு. ஒரு மாதிரியா இருக்கு. 50-50லயே நான் நிறைய குடிச்சிட்டேன். இந்த பையன் ரொம்ப ட்ரெயின் பண்ணி கண்டிஷன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கப்பா. ஓ அப்படியே ஸ்மூத்தா அப்படியே வழுக்கிக்கிட்டு உள்ள போயிடுச்சு. நான் இந்த செக்மெண்ட்டை ஜெயிச்சேன்ப்பா. சரி, அடுத்து ஒரு இடைவெளிக்கு போக போறோம். அதுக்கு பிறகு ஒரு ஐடென்டிட்டி செக்மெண்ட். எங்க போயிடாதீங்க. இது ஜாலிலோ ஜிம்கானா. சரி, நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு சின்ன விளையாட்டுன்னு. ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ஆபி வந்து உங்க வாழ்க்கையில இருக்கிற சில பேரை வந்து டிஸ்கிரைப் பண்ண போறாரு. அவங்க யாருன்னு நீங்க அவர் கொடுத்த டிஸ்கிரிப்ஷனை வச்சு யாருன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க ரெடியா மாலினி? சரி, நீங்க அவரை பாருங்க. படங்கள் வந்து பின்னாடி வரும். நீங்க பார்த்து டக்கு டிஸ்கிரைப் பண்ணணும். முதல் படம். முதல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்க நீங்க சொல்லிருந்தீங்கல்ல, நஃபிசா. என் வினு. ரைட், கரெக்ட். திருப்பி படத்தை பார்க்கலாம். ஓகே. சரி, இவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவர்கிட்ட இருந்து நான் நிறைய திட்டு வாங்கினேன். ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த கேமராவுக்கு முன்னாடி நிக்கிறது எப்படி, ஃபேவர் பண்றது, லைட் எப்படி கேட்ச் பண்றது, அதெல்லாம் அவர்கிட்ட தான் திட்டு வாங்கி கத்துக்கிட்டேன். அண்ட் நஃபிசா இஸ் வெரி ஸ்வீட். ஒரு நியூபி, அவங்களுக்கு எப்படிலாம் வந்து கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுக்கணுமோ அந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். அடிச்சுலாம் சொல்லி கொடுக்கலையா? இல்ல நஃபிசா இஸ் வெரி ஸ்வீட். அவங்க வந்து நோ வே, அவங்க வாய்ஸ் மாதிரி அவங்களும் ரொம்ப ஸ்வீட். ரைட். சரி, அடுத்த படம். இவரு கூட நீங்க நிறைய ஹீரோயினா நடிச்சிருக்கீங்க. தவனிசன். ஓ, என்ன ஒரு போட்டோ. அது கரெக்ட்டா ஸ்பாட் ஆன். பிகாஸ் அது கரெக்ட் தான். எனக்கு பேரா வந்து இவர் தான் நிறைய நடிச்சிருக்காரு. ஐ திங்க் அவருக்கு ஈடா யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். தவனிசன் எப்படிப்பட்ட ஹீரோ? நான் அவரோட நடிக்கும் போது அவர் ரொம்ப கோஆபரேட்டிவ், எப்போதுமே ரிஹர்ஸ் பண்ணலான்னு கூப்பிடுவாரு. அதுவும் சீன்ஸ் சீக்கிரமா முடிச்சிடலாம் ரிஹர்ஸ் பண்றதால. ஆமா, கண்டிப்பா. அண்ட் we can அது ஒரு கெமிஸ்ட்ரி பில்ட் பண்ணலாம் and all that. So வெயிட்ல ஒரே ராகல இவங்க, நான், மாகா, சேஷன். நீங்க இப்ப வந்து இப்பலாம் ரிஹர்ஸே பண்றது இல்லையா? யாரு பெரிய நடிகை ஆயிட்டீங்களா? நான் இன்னும் ரிஹர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களா தான் ரிஹர்ஸ் பண்றாங்களா தெரியல. சரி, அடுத்த படம். நீங்க சமீப காலத்துல நடிச்ச மேடை நாடகத்தை தயாரிச்சவர் கார்த்திக். அது என்ன டவுட் இல்ல, கார்த்திகா கணேஷா இருக்கு. ரெண்டு பேரும் கோ ப்ரொடியூசர். மிஸ்டர் கார்த்திகேயன் சர்மா. ஓ, கார்த்திக். இவர் வந்து ஆக்சுவலி நான் ஜேசில படிக்கும் போது
அரங்கம்னு ஒரு இன்டர் டெர்ஷரி காம்படிஷன் நடக்கும். அந்த காம்படிஷன்ல வந்து நான் பெஸ்ட் துணை நடிகைக்கான விருது பெற்றேன். ஸோ அவரோட இப்போ மேடையில இருந்து பயணிக்கும் போது இட் வாஸ் வெரி வெரி ஹார்ட் வார்மிங். தமிழ் மொழி மாதம் அந்த விழா கூட நீங்க அவரோட தான் வந்து அறிமுகம் பண்ணியிருந்தீங்க. லைவ் ஷோ ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்க. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? லைவ் ஷோ வந்து என்னால 2 பேர் கூட தான் பண்ண முடியும். ஒன்று வந்து ஜெய்னேஷ், ஒன்று வந்து இவரு. பிகாஸ் தே ஆர் ஜஸ்ட் சோ லைக் தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் தே கம்போஸ்ட். அவங்க அந்த எனர்ஜி கொடுக்கறனால நம்ம விட மாட்டோம். ஆனா விட்டுருவோம்னு அந்த ஒரு பயம் இருக்கும் பாருங்க. அதுக்கு இவங்க ஒரு அப்படியே ஒரு பில்லரா இருப்பாங்க. ஒரு என்ன சொல்லுவாங்க, தூணா. Physically and literally. சரி, அடுத்த படம் பித்தம் கனியா இல்ல, உங்க கூட ப்ரொடியூஸ் பண்ணவர் ஆபாஸ் பத்தி சொல்லுங்க. இந்த போட்டோ நான் தான் பாதி போட்டோ நான் தான் எடுக்கிறேன். மாலினி, என்ன சொல்றது, எங்க ஆரம்பிக்கிறது தெரியல. ப்ளீஸ் ஆரம்பிங்க. நாங்களா ரெடியா இருக்கோம். The only thing I like to say is அவரை வந்து நான் முன்னாடியே சந்திச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான், ஒரு பேராசை, அவ்வளவுதான். He's such a good soul. திரவாதிமன் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம ஒன்னா உட்காந்து பேசி பழகின போது தான் it became something else. Something else னா சாரி, நான் தான் விட்டேன். அவங்க விட்ட வலையில நீங்க விழுந்துட்டீங்க. ஐயோ கடவுளே. So we are together. I'm seeing him, we are seeing each other. நான் எப்போதுமே நினைச்சேன் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து, இதே துறையில இருந்து எனக்கு ஒருத்தர் கிடைக்க மாட்டாரு, நான் I won't find அப்படின்னு. எதனால? I don't know. He is what he is and அந்த genuinity எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரொம்ப hard to find. Yeah. சரி, யாரு வந்து ப்ரப்போஸ் பண்ணா? நான் தான் நினைக்கிறேன். So the funny thing is அதை நான் வாழ்க்கையில பண்ணதே கிடையாது. My God. Yeah, and he was the first one that like அதனால நான் தான் ஐயோ நான் தான் சொன்னேன். இந்த மனுஷன் வந்து வாயை திறந்து சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா நீங்களா? சும்மா அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோல் தான் போட்டேன், நீங்க சரணு வலிக்கி விழுந்துட்டீங்க. சாரி. ஓகே, நல்ல விழுந்து சிரிக்கிறாரு. சரி, மாச பத்தி பேசணும்னா நிறையவே இருக்கு. என்னன்னா எனக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான தோழி, அத வந்து நான் நேரடியா அதுகிட்டயே சொன்னதில்லை. ஏன்னா அது கொஞ்சம் சொல்றது கஷ்டம். ஏன்னா உண்மையை சொல்ல போனா என் வாழ்க்கையில நடந்த நிறைய பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், அப்பெல்லாம் வந்து மாலினி தான் எனக்கு ஒரு உறுதுணையா இருந்தது. மாச பத்தி ஒண்ணு சொல்லணும்னா அது வந்து ஷீஸ் அ வெரி பாசிட்டிவ் பர்சன். அது வந்து எப்போதுமே அதோட வாழ்க்கைய வந்து எது நடந்தாலும் அந்த பாசிட்டிவிட்டியை வச்சு எல்லாத்தையும் சமாளிச்சிரும். அதுதான் அதோடைய ஸ்ட்ரென்த் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம அது வந்து அவங்க அதை சுத்தி இருக்கோம் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பாத்துக்கணும்னு ஒரு குறிக்கோளோட இருக்கும். அவங்க எப்போதுமே சந்தோஷமா இருக்காங்களா இல்லையான்னு அது எப்போதுமே செக் பண்ணிட்டே இருக்கோம். அதே மாதிரி பார்த்தா என்னையும் கணவனையும் சேர்த்து வைத்ததுல அது நிறைய பங்கு ஆற்றி இருக்கு. அதுக்கு நான் உண்மையிலேயே நன்றி கடன்பட்டிருக்கேன். அதோட ஆக்சுவலி நான் அப்பெல்லாம் நம்ம ஃப்ரீயா இருக்கும் போது அப்ப வந்து காசு இல்ல, ஆனா டைம் நிறைய இருக்கும். சோ எங்களால நம்ம டிராவல் பண்ண முடிஞ்சிச்சு. சோ நாங்க ஸ்ரீலங்கா போயிருக்கோம், வியட்நாம் போயிருக்கோம். சோ அப்பெல்லாம் டிராவல் பண்ணும்போது ரொம்ப ஃபன்னா இருந்தது. வந்து பார்க்கதான் சின்ன சைஸ், பார்க்க ரொம்ப எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய பண்ணோம், எல்லாம் பண்ணோம். ஆனா தூங்கும் போது கொரட்டை வரும். எஸ், இது அந்த சைஸ் அந்த கொரட்டை சத்தத்துக்கு சம்பந்தமே இருக்காது. ஏன்னா அது வந்துச்சுன்னா சிங்கமே தோத்துரும். இப்படி டெலிவிஷன்ல எமாரத்தை வாங்கிட்டீங்க. Other than that, and I hope our friendship continues for many more years. பேசுறது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப எமோஷனல் ஆயிட்டீங்க. ஐயா because நான் நினைச்சேன் அவங்க பழசெல்லாம் பேச போறாங்கன்னு நினைச்சிட்டேன். ஐயோ, பட் நிறைய அருமையான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க என்னோட ஃப்ரெண்ட் கிடையாது, இவங்க ஆக்சுவலி என்னோட சொந்தக்காரவங்க. இவங்க ஆக்சுவலி என்னோட ஆன்ட்டி. பட் அவங்க ஒரே என்னோட அக்கா வயசு தான். ஷி வாஸ் அந்த சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட். அந்த பிளேஸ் இவங்க ரொம்ப நல்லா எடுத்தாங்க. ஸோ அவங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? I just that she's a very important person in my life. She taught me how to get past major obstacles in my life.
and I think I've always told her that she was a role model to me, so I think she knows. But of course, I don't ever want to put that as a burden or like a responsibility to her. So I think we've balanced that out really well. We can be friends at the same time, be family for each other without judging each other. ஓகே சரி, எங்க மாச நல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அனிதா. நீங்க நல்லா பார்த்துட்டீங்க இந்த பொண்ணு வந்து இவ்வளோ வளர்ச்சி பார்த்துருக்கு. ஸோ நீங்க அதுக்கு உறுதுணையா இருந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ அனிதா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஆரம்பிக்கலாம். முதல் படம் அபிக்கு. இவங்க வந்து உங்களோட நீண்ட நாள் நண்பர் டர்ன் ஸ்பெஷல். ஓஹோ, நித்யா. ஏன்னா சொல்லி வச்சிருந்தேன் இவங்க வைஃப் சொல்லக்கூடாதுன்னு. வானொலின்னு சொன்னா தெரிஞ்சிடும். ரைட், ஓகே, நைஸ் ஒன். பாருங்க அபி. எஸ். இந்த படத்தை நீங்களே எடுத்தீங்களா? இல்ல இது அவங்களே. அவங்கள பத்தி சொல்லுங்க. முத தடவை பார்த்தப்ப I was 18, ஸ்கூல்ல தான் பார்த்தேன், நாஃபால. I organized அந்த ஸ்டூடெண்ட் ஓரியன்டேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ ஓரியன்டேஷன் லீடரா நான் இருந்தேன். 3 நாள் ஓரியன்டேஷன்ல கடைசி நாள் we had a celebration party rooftopல. So then one of my friends said, hey, see that girl, very pretty. திரும்பி பார்த்தேன், I saw Nithya. I said, do you think I should go and say hello to her? So அவர் சொன்னாரு, yeah, go. Can I have a dance with you? And then she looked at me, she said, sure. டான்ஸ் பண்றப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க தானே அந்த கோல்ட்ல நடிச்சது. I said, நீங்க தமிழ் பேசுவீங்களா? I said, ஆமா, நல்லா தமிழ் பேசுவேன். And then we became friends. And இது ஏதோ படத்துல வர சீன் மாதிரி நல்லா இருக்கு. But உண்மையிலே சொல்ல போனா I never in a million years expected to get married to Nithya. அதான் சார், அந்த ஷிஃப்ட் எப்படி நடந்துச்சு? நான் வசனம்ஸ்தால இருந்தப்ப they had VTs, background VTs இல்லையா, அந்த வீட்டிலே நித்யா இருப்பாங்க. He's going to be the Vasanam star. So she prophesied it. அப்பலாம் காதல் ஆரம்பிக்கலையா? இல்ல உண்மையில சொல்ல போனா இல்ல. இந்த அந்த 12-year friendshipல once தோணிச்சு நான் ஏன் நித்யா அப்ரோச் பண்ணல. And then it was a case of like இல்ல, we are friends, don't want to spoil it. So நானும் பேசாம இருந்துட்டேன். And then அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் changes பாக்குறப்ப இதுல என்ன தெரியுது, men are the overthinking sort. Men are the ones overthinking. I mean, இந்த கதை எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கிறது ஒரு விஷயம். ஆனா என்ன நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அது வந்து ரொம்ப ஈஸியா நாங்க வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டோம், பிடிச்சிருந்ததுன்னா விட மாட்டோம். உண்மைதான். ஸோ அதுல இருந்து படிப்படியா ரிலேஷன்ஷிப் இவால்வ் ஆகி we have a child now. So happy for you. Yep. Happy. Thank you. சரி, அடுத்த படத்தை பாப்போமா? Yep. ஓகே. இவரு நிறைய பேசுவாரு, பேசிக்கிட்டே இருப்பாரு. ஒரு வைஸ் மேனா. புறா மாம்ஸ் பத்தி சொல்லுங்க. பியூட்டிஃபுல் பிக்சர்ல சார். Beautiful picture. So moms எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும் because my auntie married into the family. So சின்ன வயசுல இருந்து I used to admire him. அவர் கிட்ட இருந்த அந்த ஸ்டைல், அவர் எப்படி ட்ரெஸ் அப் பண்ணுவாரு, அவர் போட்ட அந்த ஷூஸ் எல்லாமே it's always a very stylish man. இப்போ பார்க்கவே உங்களுக்கு தெரியுது, he's a stylish man. என்னோட ஃபேவரட் லைன் அவட்ட ஒண்ணேதான், மாம்ஸ் உனக்கு என்ன வயசானாலும் அழகும் அந்த ஸ்டைலும் ஒண்ணு விட்டு போறதே இல்லைன்னு சொன்னா அது ஒரு தனிப்பட்ட சிரிப்பு. அதை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. அப்படியே பண்ணி அது ஒரு பெருமை வேற இருக்கு. அடுத்த படத்துக்கு போலாம். ஆர்டில ஒரு I think he's a முக்கியமான நண்பர். நகுலன். Yes. வாவ், நகுலன் பத்தி சொல்லுங்க. எங்க அம்மா கிட்ட நான் ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கேன். I've always said to my mother, நீங்க போனப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை. எனக்கு சில பேர் நல்ல நண்பர்கள் இருக்காங்க, என்னை பார்த்துப்பாங்கன்னு. ஓ, டிவில தெரிஞ்சிருச்சு. Like wait, what did you see? வாங்க நகுலன், வாங்க. Welcome to the show. So நகுலன் வந்துட்டாரு, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ் அவரை பார்த்தே நீங்க சொல்லலாம் என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு. அவருக்கு தெரியாததுன்னு ஒண்ணும் இல்லை. ஸோ என்னை பத்தி முழுசா தெரிஞ்ச ஒரு இண்டிவிஜுவல்னா என் அம்மாவை தவிர, என் மனைவியை தவிர நகுலன் தான். என்னையே அளவச்சிருவான். எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இது? ஐ திங்க் ஒரு மேடை நாடகத்துல தான் மீட் பண்ணோம். மணின்னு ஒரு மேடை நாடகம் 2009. வயசு வித்தியாசம் தெரியாம நம்ம வந்து இயல்பா பழகிட்டு இருந்தோம். பட் ஆக்சுவலி நான் வந்து அவரோட ரொம்ப வயசு கூட 10 வயசு. பட் we were speaking like as if like we are like peers மாதிரி ஒரே வயசு மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஸோ ஆஃப்டர் இமீடியட்லி we clicked அந்த மேடை நாடகத்துல. அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்களாம்,
எனக்கு ஏதாவது உங்களுக்கு பிறகு ஏதாவதுன்னா எனக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு. அது வந்து நம்ம ஐ திங்க் இட்ஸ் வெரி ஸ்பெஷல். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரை பத்தி இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுக்கு வந்து ப்ளஸ் அவரும் வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அவருக்கு மட்டும் இல்லை எனக்கும் வந்து நிறைய விஷயத்துல வந்து அபி வந்து has always been there for me. இப்ப நீங்க அவருக்கோ அவர் உங்களுக்கோ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் என்ன நடந்திருக்கு, என்ன பண்ணாரு, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. சமீப காலத்துல எனக்கு கோவிட் வந்தப்ப நான் வீட்டுல குவாரண்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த விஷயம் கேட்டோன்னே அவரை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும் சாப்பிட, எனக்கு இன்னும் நான் சொல்ல கூட தேவையில்லை, இன்னும் இந்த கூலிங் வாட்டர் எல்லாம் அந்த சாப்பாடோட எல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு கேர் பேக்கேஜ் மாதிரி வந்து கொடுத்தாரு. அவருக்கு இதெல்லாம் செய்யணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. நான் சொல்லலை ஆக்சுவலி எனக்கு கோவிட் இருக்குன்னு. ஸோ அவர் ஐ திங்க் நித்யா மூலியமா அவருக்கு தெரிஞ்சு அவர் வந்து இதெல்லாம் செஞ்சாரு. ஸோ இட் இஸ் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இங்க இருக்காரு உங்க முன்னாடி. அவருக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, பட் எங்களுக்கு தெரியணுமே. பட் நகுலன் நான் சிங்கிள் சால், ஒரே ஒரு சால். ஸோ எனக்கு அண்ணன் தம்பிங்க இல்லாத ஒரு குறைய இவரு தீர்த்தாரு. எனக்கு அண்ணன்னு சொல்லும் போது எனக்கு கண்டிப்பா நகுலன் will be one of the first few people in my life. நகுலன் என்ன சொல்றது, ஐ மீன் அபி இங்க இருக்காரு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? grandmother passed away. I think 1 year later ஸோ ஒரு வருஷத்தில் அவங்க தவறிட்டாங்க. ஸோ என்னாச்சுல வந்து அவர் ரொம்ப டவுனாக இருந்தார் அந்த காலகட்டத்தில். அப்புறம் அந்த ஃபியூனலுக்கு நான் வண்டி போயிருந்தேன். பட் நமக்கு தெரியாதுல்ல அது வந்து சில பேர் எப்படி இம்பேக்ட் பண்ணணும்னு. அப்போ தான் எனக்கு வழங்கிச்சு அதை வந்து அவரை ரொம்ப இம்பேக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ சில கட்டத்தில் வந்து என்ன செய்வேன்னா வந்து படம் பார்க்க போவோம். ஸோ வி ஆல் லைக் டு வாட்ச் மூவிஸ். அந்த டைமில் வந்து இஸ் நாட் இந்த மூட் டு வாட்ச் மூவிஸ் இல்லையா. ஸோ என்ன செஞ்சிருவேன், படம் பார்க்க வரையான்னு கேட்க மாட்டேன், டிக்கெட் வாங்கிடுவேன். டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட் டைமிங் எல்லாம் மூவி டைமிங் எல்லாம் சொல்லிட்டு ஜஸ்ட் கோ வந்து அதை சரி வா நோ ஐ கேனாட் கம், எனக்கு மூட் இல்லை, நோ டிக்கெட் வாங்கியாச்சு வந்தே ஆகணும்னு. அப்போ இந்த மாதிரி நிறைய படத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன். அதில் சில படம் ரொம்ப மட்டமான படங்களாக இருந்திருக்கு. ஸோ எங்க அத்தாவோட funeral was on a Monday, so I was very down and he knew I was very down. So on a Friday he said வா படம் பார்க்க போகலாம். அது இல்லை எனக்கு மூட் இல்லை, நான் டிக்கெட் வாங்கிட்டேன் வா போகலாம் சொன்னேன். சரிப்பா போலான்னு சொல்லிட்டு ஸோ உட்காந்து ஐ ஹேட் நோ மூட். இஸ் லைக் இல்லை நீ பார்த்தே ஆகணும் இந்த படத்தை. ஸோ வென் வி கோ சொல்லுவேன் ஐ ஜஸ்ட் டர்ன் அண்ட் ஐ லுக் அட் ஹிம். இந்த படத்துக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லை நல்ல சீன் வரும் இதுக்கப்புறம், இல்லை பில்டப் பண்ணும் இதுக்கப்புறம் தான் டர்னிங் பாயிண்ட்டு. ஸோ நல்லா வரும் அதுக்கப்புறம். படம் நல்லாவே இல்லை கடைசி வரைக்கும். நம்ம லோவஸ்ட் பாயிண்ட்ல யார் நம்ம தோள்பட்டையில வந்து கை வைக்கிறாங்களோ அவங்க நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஸோ தட்ஸ் வை யூ ஹியர். அந்த வகையில் வந்து அவரும் வந்து எனக்கு இருந்திருக்காரு. பிகாஸ் எங்கள் அப்பா வந்து என் வாழ்க்கையில் வந்து இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இந்த வேர்ல்டு. உலகத்திலேயே எனக்கு இது எங்கள் அப்பா தான் எல்லாமே. அஃப்கோர்ஸ் அம்மாவும். பட் அப்பா வந்து ஸ்பெஷல் கனெக்ஷன் வித் ஃபாதர். ஸோ அவர் தவறி போகும்போது நான் வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஸோ வெரி பேட். ஸோ டிப்ரெஷன் போகிற அளவுக்கு ஆகிட்டேன். ஸோ அந்த டைமில் கூட அபி இவங்க தான் இருந்தாங்க என் கூட. ஸோ அவர் என்ன படத்துக்கு கூட்டிட்டு போனாரு அவங்கள? இல்ல அவர் கூட்டிட்டு போயிருந்தா நல்ல படத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். நான் பாதி படம் கூட்டிட்டு போறது எல்லாமே வந்து நல்ல நண்பர்னு தெரியும், ஆனா இவ்வளவு க்ளோஸ்னு தெரியாது. என்ன மாதிரி நீங்க எல்லாருமே இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் நகுலன் அபி வந்து எவ்வளவு க்ளோஸ்னு. சோஷியல் மீடியால ஆக்டிவா இல்லாத குறைக்கே அத சொல்லுங்க, நான் பார்த்ததே கிடையாது. சோ இட்ஸ் லைக் படம்லாம் போடுறது இல்ல, கண்ணு பட்டுறோம்னு சொல்லி. அது தேங்க்யூ நகுலன், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி என்ன அழைச்சதுக்கு. சரி, அடுத்து ஒரு சிறிய இடைவேளை. ஜாலிலோ ஜிம்கானா தொடரும். இது ஜாலிலோ ஜிம்கானா. சரி, ஃபைனல் செக்மெண்ட்க்கு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செக்மெண்ட். ஏன்னா வந்து 4 வார்த்தைகளை வந்து உங்க வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை வந்து சுருக்கி நீங்க சொல்ல போறீங்க. சரியா? ரெடியா? முதல் வார்த்தை நான் கொடுக்க போறது வருத்தம். வெளியூருக்கு போய் படிச்சு முடிக்காதது வருத்தம். என்ன படிச்சீங்க, ஏன் முடிக்கல? முடிக்காததுக்கு காரணம் எனக்கு உடம்பு சரியில்லை. உண்மையை சொல்ல போனா எனக்கு bronchitis வந்துச்சு. அதுக்கப்புறம் I also felt that இதுக்குண்டான தருணம் இல்லைன்னு. அது கூடிய சீக்கிரம் நடக்கணும்னு my best wishes to you Abhi. Thank you. சரி மாலினி, நீங்க சொல்லுங்க உங்களுடைய பிகெஸ்ட் வருத்தம்னா என்ன? அது எப்போதுமே எனக்கு அப்பப்போ ஒரு 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 தாட் வரும். அது என்னன்னா, நான் கொஞ்சம் ஏர்லியாவே இந்த ஒரு முடிவை எடுத்து நான் அதை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். எது? மீடியா துறைக்குள்ளார வந்து நடிக்கிறது 19 வயசுல நான் ஆரம்பிச்சிருக்கலாம். அதாவது நான் உங்களை மீட் பண்ண நேரத்துல நீங்க என்ன மீட் பண்ண நேரத்துலயே நான் அந்த முடிவை எடுத்திருக்கலாம். பட் எல்லாருக்காகவும், ஃபேமிலிக்காக, சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அவங்களுக்காக நம்ம வேற விஷயத்த செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் இழுத்தடிச்சிட்டேன். ஸோ அது ஒரு வருத்தம் இருக்கும். சரி அபி, அடுத்தது
பயம். What's your biggest fear? I always want to put Singapore on the map. எனக்கு வசம்ஸ்தா முடிச்ச கையோட I always wanted to put my Indian community on the map. ஓரளவுக்கு நான் செஞ்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலயும் I want to do Singapore proud. So I want to on an international stage. So எனக்கு அதுதான் like maybe an Oscar. அது ஒண்ணு. Wow. Yeah. That's putting all of us on the map actually. நம்ம எல்லாரும் அந்த மேப்ல இருப்போம். ஒரு பெரிய ஒரு படத்துல நடிக்கிறது, ஒரு ஆங்கில படத்துல நடிக்கிறது, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செய்யறது, I just hope I can achieve that. அது அச்சீவ் பண்ணாம போறது might be a fear. அந்த ஒரு fear இருக்கு. So hustle. You are hustling every day. Every day. Okay, புரியுது. Okay. மாலினி, உங்களுடைய ரொம்ப சிமிலரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அது ஒவ்வொரு கலைஞருக்கும் இருக்கிற அந்த பயம், அந்த வெரி பயம், அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம செட் பண்றதுதான். நிச்சயமா. எவ்வளோக்கு எவ்வளோ இது செய்யக்கூடாதுன்னு எதிர்ப்பா இருந்துச்சோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சாதிச்சு காட்டணும், ப்ரூவ் பண்ணி காட்டணும். there was a reason, there was a purpose why I decided to do this அப்படின்னு சாதிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு பயம். அந்த ஃபியர் இருக்கிறது கொஞ்சம் நல்லதுதான் நினைக்கிறேன். I mean நிச்சயமா. சரி, அடுத்தது சந்தோஷம்னா என்ன சொல்லுவீங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி சந்தோஷம்னு கேட்டீங்கன்னா வேற ரொம்ப. சரி, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சந்தோஷம் சொல்லுவீங்க? அப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா என்னோட நடிப்பு துறையில என்னோட வேலையில நல்லா செழிப்பா வளரணும்னு தான் இருந்திருக்கோம். நான் 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப be a good father, be a good husband. இதுதான் என் சந்தோஷம். be a good son to my mother. இதுதான் என்னோட சந்தோஷம். இவ்வளவு தூரம் எனக்கு என்னால ஒருத்தவங்களை லவ் பண்ண முடியும்னு தெரிஞ்ச ஒரு தருணம் when my son was born. So அதுதான் சந்தோஷம். அழகா சொன்னீங்க அபி. மாஸ், நீங்க சொல்லுங்க. சந்தோஷங்கிறது எவ்ரிதிங் ஐ ஹேவ் நவ். நியூஸ் படிக்கிறோம், எவ்வளோ நடக்குது. அண்ட் வீட்டுக்கு வரும்போது நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, பேசுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் தான் எனக்கு இப்ப சந்தோஷம். இவர் சொன்ன மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஐ டோன்ட் திங்க் இவ்வளோ கிரேட்ஃபுல்லா இருந்தேன்னு நான் நினைக்க மாட்டேன். And with the pandemic we were all in different state of mind, so many uncertainties. But இப்ப எனக்கு இதுதான் சந்தோஷம். அழகா சொன்னீங்க. சரி, அடுத்தது ஹோப், அதாவது எதிர்பார்ப்பு. ஹோப்னு சொல்ல போனா எனக்கு கலைத்துறையில பார்க்கும்போது நம்மளுடைய இந்திய கலைஞர்கள் இன்னும் மென்மேலும் ரெகக்னிஷன் அடையணும்னு எனக்கு நிறைய விருப்பம். நம் சிங்கப்பூர்ல மட்டும் இல்லை, சிங்கப்பூரையும் தாண்டி கலைத்துறைன்னு பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் ஹோப் எனக்கு அதுதான் ஹோப். அதுக்கு நீங்க முன்னோடியா இருக்கீங்க அவி. நீங்க லீட் பண்றீங்க, மெயின் ஸ்ட்ரீம் வரணும் வாங்க அப்படின்னு எல்லாரையும் அழைக்கிறீங்க. நடக்கும், நிச்சயமா நடக்கும். சரியா மாலினி, நீங்க சொல்லுங்க. ஐ திங்க் இட்ஸ் வெரி ரிலேட்டட் டு ஒர்க் ஆல்சோ. நல்ல ஐடியாஸ் நம்ம எப்போதுமே ட்ரெஷர் பண்ணணும். அதுக்கு அந்த ரிசோர்ஸஸை பொழியணும். அப்பதான் நம்ம அந்த we can go a standard above then நம்ம இருக்கிற ஸ்டாண்டர்டை விட நம்ம அதை ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங்கா இருக்கணும்னா அதுதான் நம்ம செய்யணும். என்னோட ஹோப் என்னன்னா இந்த ஃபீலிங் எல்லாருக்கும் இருக்கணும். அப்பதான் ஒரு மாற்றம் வரும். நீங்க 2 பேருமே இந்த 4 வார்த்தை உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல வச்சுட்டீங்க. நீங்க நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க டு வாட் யூ டூ. அதுலயே உங்க பேஷன் ரொம்ப நல்லா தெரியுது. தேங்க்யூங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு விஷயம். நம்ம நிறைய வாட்டி அது அதிகமா சொல்றதும் இல்லை. அதனால இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நீங்க ஜாலிலோ ஜிம்கானால யாருக்காவது தேங்க்யூ சொல்ல விரும்புறீங்கன்னா அது யாரா இருக்கும். நாங்க ஒரு கிஃப்ட் பேக் வச்சிருக்கோம். மாலினி தாங்க, அதுல சின்ன ஒரு கிஃப்ட் பேக் வச்சிருக்கோம். பட் இட்ஸ் கமிங் ஃப்ரம் யூ. உங்ககிட்ட இருந்தா வருதுன்னு அவங்களுக்கு தெரியணும். அதனால உங்க நோட் நீங்க என்ன மனசார எழுத போறீங்களோ தயவு செய்து எழுதுங்க. அண்ட் நாங்க அதை போய் அவங்ககிட்ட கொடுத்துருவோம். என்னோட மனைவி நித்யாக்கு. ஏன்னா நான் என்னோட அம்மா பத்தி நிறைய பேசியிருப்பேன், என்னோட பெரியம்மா பத்தி பேசியிருப்பேன். இப்போ நீங்க சொன்னீங்களே என்னோட சிந்தனைகள் எல்லாமே கலைத்துறையில இருக்கிறது, அதை ஒரு தடையா பார்க்காம சப்போர்ட் பண்ணி நீங்க போய் இதை அச்சீவ் பண்ணுங்கன்னு சொல்ற ஒரு இண்டிவிஜுவல் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. அந்த இண்டிவிஜுவல் என்னோட சப்போர்ட், என்னோட பில்லர் is definitely Nitya. So அவங்களுக்கு I don't say it enough. So இது மூலமா I'll try to say. ஆமாப்பா, யாருமே நன்றி எங்கப்பா அதிகமா சொல்றாங்க. அத சொல்லுங்க. எழுதுப்பா நீங்க எழுதுங்க. சொல்றோம். ஆமா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன what is this? That puzzle problems. மாலினி, நீங்க யாருக்கு எழுதுறீங்க? ஆக்சுவலி நீங்க கேட்ட கேள்வியில இருந்து எனக்கு இன்னும் நம்ம ரூமினேட் பண்ணுவோம்ல, அது பின் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும்ல. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது என்னோட செகண்டரி ஸ்கூல் டிராமா கோச் ஞாபகத்துக்கு வந்தாரு. Oh my god. நான் எப்போதுமே அவசியம் டான்ஸ் ட்ராமா இந்த மாதிரி தான் எதுலையாவது இருந்தேன். ஸோ செகண்டரி ஸ்கூல்ல இருக்கும்போது பிகாஸ் நான் ரொம்ப ஷாய். ஆனால் ட்ராமா கிளப்ல ஆடிஷன் வச்சு உள்ள போயிட்டேன். ஆனால் அவர் he couldn't give me a role to do because I was not as
bursting with energy like the rest of the students were. ஆனா ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா பார்த்து உங்களை பெருமைப்பட்டிருப்பாரு. அடடா நம்ம வளர்த்த பொண்ணு. ஏன்னா அவர் ஒரு அப்படின்னு. வெள்ளைக்காரர். ஸோ அவருக்கு வந்து இதுல வந்து இவருக்கு இது புரியுமானே தெரியல எனக்கு. பட் அவரு தான் சொன்னாரு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு. புரியும். தேங்க்யூ நோட் வந்து எல்லாருக்குமே புரியும். தேங்க்யூ டு அவர் பேர் என்னன்னு சொல்லுங்க. அவர் ராஜர் ஜென்கின்ஸ். ராஜர் ஜென்கின்ஸ். ராஜர் இஸ் a great storyteller. Yes. So அவர் போட்ட அந்த தாக்கம் தான் அப்ப that I always wanted to write actually. So I want to say இந்த thank you. நிகழ்ச்சியில நம்ம வந்து பல விஷயங்களை வந்து மட்டும் பேசல, உள்ள இருக்கிற பல விஷயங்கள் வந்து whatever is embedded inside us. I think இன்னைக்கு ஜாலிலோ ஜிம்கானா வந்து ரெண்டு பேருமே மட்டும் இல்ல, நானும் வந்து பல விஷயங்கள் அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணி கொட்டி, it was a very warm feeling and I hope you guys felt the same. நீங்க ரெண்டு பேரும் அப்படிதான் ஃபீல் பண்ணீங்க, நானும் நம்புறோம். It's very relieving. சரி, நீங்க ரெண்டு பேரும் உங்க நோட்ஸை எழுதிருங்க. மாஸ் அண்ட் ஆபி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்க கனவுகளை மெய்ப்பட என்னுடைய வாழ்த்துக்கள். Thank you so much. சரி அடுத்த ஜாலிலோ ஜிம்கானா நிகழ்ச்சியில இன்னும் 2 பேரை சந்திக்க போறோம். அது வரைக்கும் பாய். வெளிப்பட்டுக் கொள்வது ஜனனி.